கங்கா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே கங்கா, குமரன், அதுக்கப்புறம் அவங்க அம்மா, கங்காவோட அம்மா எல்லாருமே, சாரதா எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் கிட்ட கேட்டாங்க. டாக்டர் வந்து இப்போ வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருங்க. வந்தோனே உங்களுக்கு நான் ரிசல்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதன்படி டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து டாக்டர் பார்க்குறாங்க. கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் வந்து அம்மாவுக்கு போகிறீங்க, உங்கள் பொண்ணு உண்டாயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல சாரதாக்கு. நிஜமாலேன்றாங்க. உடனே குமரன் வந்து அப்படியே வந்து கங்காவோட கையை பிடிச்சிட்டு, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா கங்கா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, நான் அப்பாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக பார்த்துங்க அவங்கள. டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், மாத்திரையெல்லாம் வேலை வேலைக்கே கரெக்டாக சாப்பிடணும், அதே டைமில் நல்லா ஹெல்த்தியான ஃபுட் தான் எடுத்துக்கணும். எப்படி வந்து புள்ளத்தாச்சி பொண்ணை பார்த்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும் டாக்டர். நான் பார்த்துக்க மாட்டேனா, என் பொண்ணை நான் அப்படி வச்சு பார்த்துப்பேன், நீங்கள் சொல்லிட்டீங்களே இது போதும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே கங்கா எழுந்துக்கிறாங்க. ஐயோ கங்கா, ஸ்லோவாக எழுந்துக்கணும், இப்படிலாம் எழுந்துக்கணும், ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்களே, பரவாயில்லையே அப்படின்றாரு. இங்கே பாருங்க கங்கா, இதுக்கப்புறம் உன்னை முழு மூச்சை பார்த்துக்க தான் என்னோடய வேலை. சரிங்க, நான் ஸ்லோவாக எழுந்துக்கிறல, நான் ஸ்லோவாக தான் எழுந்துக்கிறேன், ஏங்க ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது, நீ இப்படி தான் எழுதணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வராரு. கங்கா பார்த்து நட அப்படின்றாரு. ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வைக்கப்படுறாங்க. அடுத்து வந்து சரி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கூட்டிகிட்டு போகிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே பாருங்கள், முதல்ல வந்து ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாவுக்கு சொல்லிடுங்க, ஏன்னா நானே சொல்லிட்டோமா, அதான் முறை, நானே சொல்லிடுறேன் அப்படி சாரதா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்கிறாங்க. உடனே காவேரி வந்து அப்படியே கங்காவை கட்டி பிடிச்சிட்டு, அக்கா அப்படியே சொல்லிட்டு, குட்டி பாப்பா வரப்போகுது, சித்தின்னு கூப்பிட போகுது அப்படின்றாங்க. இங்கே பாருடி, ரொம்ப அக்காவெல்லாம் தொல்லை பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் அக்காலாம் அதெல்லாம் வேலையெல்லாம் செய்ய மாட்டா, எல்லா வேலையும் நீ பார்த்துக்கோ. அப்புறம் கங்கா, நீ தையல் மிஷினுக்குலாம் ஒன்றும் போவேன், தையல்லாம் இப்போல்லாம் தைக்கக்கூடாது, கொஞ்சம் நாளைக்கு நீ அமைதியாக தான் இருக்கணும், உன்னோட கடை வேலையெல்லாம் இவகிட்ட கூட, இவ சும்மா தானே இருக்கா அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு காவேரி வந்து, அம்மா நானும் கர்ப்பமாக தாம்மா இருக்கேன், நானும் பண்ணக்கூடாதுமா, இது எப்படிம்மா உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து அவங்க அம்மா வந்து கவனிக்கிறத பார்த்துட்டு மனசு வருத்தப்படுறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து என்னடி சொன்னது புரிஞ்சா, சரிம்மா அப்படின்றாங்க காவேரி. இங்கே பாரு, இதுக்கப்புறம் இதுதான் சாப்பிடணும், இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை நல்லா கவனிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கங்காவை கவனிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு கங்கா, இந்த பழங்கள்லாம் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு பழங்கள் இதாவது நீங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு குமரன். எல்லாருமே கங்காவை போய் பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்க வராங்க யமுனாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே ஓடி வந்து அவங்க அக்காவை கட்டிப்பிடிச்சு, அக்கா இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு தெரியுமா, நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காதுருக்கா, உனக்கு சீக்கிரமாகவே கிடைச்சிருக்கு, ரொம்ப பெரிய விஷயம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. காவேரியை பார்த்துட்டு காவேரி மனசு வருத்தப்படுறாங்க. காவேரியை பார்த்துட்டு அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க, பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா காவேரிக்கு எதுக்காக யமுனா என் மேலே கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. வந்து ராகினி வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. வீட்டில் யாருமே இல்லை, இந்த டைமில் வந்து நம்ம மனசை மாற்றணுமே, எப்படியாவது வெண்ணிலாவோட மனசை அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, வெண்ணிலா வா வெளியே போகலாமான்னு கேட்குறாங்க. நான் வரலன்றாங்க. வா வெண்ணிலா, சொன்னா கேளுன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. நேராக வந்து ராகினி வந்து அவங்க அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அப்பாவும் ராகினியும் சேர்ந்து வந்து வெண்ணிலாவோட மனசை மாற்றுறாங்க. இங்கே பாருங்கள், உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குமா, அந்த காவேரிக்கும் எந்த உரிமையும் கிடையாது, அவள் அக்ரிமெண்ட் பிரகாரம் கல்யாணம் பண்ணவ, அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது, உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, நீ கவலைப்படாத, விஜய் கூட உன்னை சேர்த்து வைக்கிறது எங்களோட வேலை, ஆனால் நீ விடாப்பிடியாக மட்டும் இருமா, உட்கார கூட விஜய் விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வைக்கிறாங்க. இதனால் வந்து வெண்ணிலாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து என்னடி பண்ணிட்டுருக்க அப்படின்றாங்க. என்ன தாண்டி பண்ணுறது, எங்கள் அக்கா வந்து கர்ப்பமாக இருக்காடி, அதனால் வீட்டில் ரொம்ப சந்தோஷப்படி, நீ தான் கர்ப்பமாக இருக்க, அதை கேட்டு உங்கள் வீட்டில் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, சொல்லிடினா சொல்ல மாட்டேங்கிறேன், எங்கடி சொல்கிறது அப்படின்றாங்க. சரிடி, போயிட்டியே ரிப்போர்ட் எதாவது வாங்கினியா இல்லையா, அது இல்லடி எந்த ரிப்போர்ட்ஸும் வாங்கலை, முதல்ல போயிட்டு ரிப்போர்ட்ஸ் வாங்கணும்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து, அது கூட தெரியாதா உனக்கு, நெக்ஸ்ட் வாட்டி போகும்போது கஷ்டமாயிடும்ல அப்படின்னா, சரிடின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வந்து ரிப்போர்ட் வாங்குறதுக்காக போகிறாங்க. அப்போ காவேரி ரிப்போர்ட்டுக்கு பதில் வந்து கங்காவோட ரிப்போர்ட் அவங்க கையில் கொடுக்குறாங்க. அதை பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கங்கான்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து இது என்னோட ரிப்போர்ட் இல்லையே, கங்கானா யாராக இருக்கும், அக்கா பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க இது என்னோட ரிப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஐயோ சாரி மேடம், உங்கள் பேர் அப்படின்னா, காவேரி என் பேர் அப்படின்னா. அப்போ தான் தெரியுது, ஐயோ அந்த கங்கான்ற பேஷண்ட்டு வந்து நம்ம காவேரி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டோமே, இவங்க ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க நர்ஸு. உடனே வந்து சாரி மேடம், உங்கள் ரிப்போர்ட் மாறி போயிருக்கு, நாங்கள் வந்தோன்னே கொடுக்குறேன், சரிங்க இந்த ரிப்போர்ட்டில் வந்து கங்கான்னு பேர் இருக்குது அவங்க அப்படின்னு. ஆமாங்க, அவங்களும் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டுக்காக தான் வந்தாங்க, அவங்களுக்கு தான் வந்து ப்ரெக்னென்ட் இல்லை போட்டிருக்காங்க, நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு வேளை கங்காக்காவை இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு